ப்ரீவியஸ் இயர் கொஷின் பால்ட்டியில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா முகவுரை. சரி, முகவுரைனா என்ன? இந்திய அரசியலமைப்போட ஒரு பகுதி. ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணியிருப்பாங்க, முகவுரை வச்சுருப்பாங்க. சரி, இந்த முகவுரையில் யார் கொண்டு வந்தாங்க, எப்போ குறிக்கோள் தீர்மானம் கொண்டு வந்தாங்க, என்னென்ன இது எந்த சட்டத்தின் மூலம் சேர்த்தாங்க, இந்த மாதிரி தான் கேள்விகள் கேட்பாங்க. சரி, இந்த முகப்புரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்டித ஜவஹர்லால் நேருவால் டிசம்பர் 13, 1946 என்ன பண்ணுறாங்க, முன்மொழியப்பட்டு ஜனவரி 22, 1947 அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு குறிக்கோள் தீர்மானத்தை அடிப்படையாக கொண்டு தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த முகவுரை அமைச்சிருப்பாங்க. சரிங்களா? இந்திய அரசியலமைப்பு எதை வச்சு தொடங்குது? முகவுரையை வச்சு தான். இந்திய அரசியலமைப்பு இருக்குது அப்படின்னா எதை வச்சு இந்திய அரசியலமைப்பு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா முகவுரையை வச்சு தான் இந்திய அரசியலமைப்பு என்ன ஆகுது, ஸ்டார்ட் ஆகுது. முகவுரையில் நம்ம என்ன பார்ப்போம், இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசுன்னு சொல்லி பார்ப்போம். என்னென்ன பார்ப்போம்? இறையாண்மை, ஓகேவா, சமதர்மம், மதச்சார்பின்மை. இது லைனாகவே நம்ம படிக்கணும். ஏன்னா இது நமக்கு என்ன கேட்பாங்க, ஆர்டராக கேட்பாங்க. ஏன்னா ஆர்டராக மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ணும், நேராகவே படிக்கணும். இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன படிச்சிருப்போம். சரி, இறையாண்மைனா என்ன? தனிச்சையாக செயல்படும் தன்மை, யாருக்கும் உட்படாத தன்மை. சரிங்களா? இதற்கு மேலே ஒரு உயர்ந்த அமைப்பு கிடையாது அப்படின்னு சொல்கிறது தான் என்னது, இறையாண்மை. சமதர்மம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எப்போ சேர்த்திருப்பாங்க, 1976 42வது அரசியல் சட்ட திருத்தம் மூலயமா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சமதர்மன்ற வார்த்தையை அரசியலமைப்பில் சேர்த்திருப்பாங்க. அதுவே மதச்சார்பின்மையும் அப்படிதான். எந்த சட்டத்திட்டத்தின் மூலம், 42வது சட்டத்திட்டத்தின் மூலமும் 1976 படி என்ன பண்ணியிருப்பாங்க, முகவுரையில் சேர்த்திருப்பாங்க. எந்த பிரிவில் வரும், 25லேருந்து 28 வரைக்கும். இது நீங்கள் படிச்சதுதான். மக்களாட்சினா என்ன, மார்க்சியம் மற்றும் காந்திய சமதர்ம கொள்கைகளை கொண்டதான் என்னது, மக்களாட்சி. சரிங்களா? சரி, நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக கேள்விக்கு போயிடலாம். இல்லை இன்னும் 2 லைன்ஸ் சொல்லணும்னா சொல்கிறேன். முகவுரையை பற்றி 2 பேர் சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, முகவுரையை அரசியலமைப்பின் அடையாள அட்டை. முகவுரை என்ன சொல்லியிருப்பாங்க, அரசியலமைப்போட அடையாள அட்டை அப்படின்னு சொல்லி யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ ஃபால்கிவாலா சொல்லியிருப்பார். யாரு? யூ ஃபால்கிவாலா சொல்லியிருப்பார். அடுத்தது முகவுரையை இன்னொருத்தர் சொல்கிறாரு, முன்சி என்ன சொல்கிறாருன்னா, நம் இறையாண்மையுடைய மக்களாட்சி குடியரசின் ஜாதகம். ஜாதகம்னு யார் சொல்கிறா, முன்சி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, நம் இறையாண்மையுடைய மக்களாட்சி குடியரசின் ஜாதகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இன்னொருத்தர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா சார் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். இவர் முகவுரையை பற்றி என்ன சொல்கிறாரு, ஒரு லைன்னா, எங்கள் நீண்ட நாள் சிந்தமையும் கனவும் உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாரு, கிருஷ்ணசாமி ஐயர் சொல்கிறாரு. சரி, இப்போ நம்ம கேள்விக்கு போகலாமா? அதுக்கப்புறம் நிறைய கேஸ்லாம் போட்டிருப்பாங்க. உங்களுக்கே தெரியும், பெருமாறி வழக்கு போட்டிருப்பாங்க முகவுரைக்கு. அதுக்கப்புறம் கேசவானந்த பாதிரி வழக்கு போட்டிருப்பாங்க, எல்ஐசி வழக்கு போட்டிருப்பாங்க. இதெல்லாம் மேத்ஸில் கேட்பாங்க. மேத்ஸில் கேட்கும்போது நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேள்வி பாருங்க, இந்திய அரசமைப்பு முகவுரையின் மொழி மற்றும் லட்சியங்களை கீழ்கண்ட இந்த அரசமைப்பின் செல்வாக்கால தான் உருவாக்கப்பட்டுச்சுன்றாங்க. ஆமாம், அமெரிக்க ஐக்கிய நாடு, பிரான்ஸ், ரஷ்யா, இது 3 மூலியமாக தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா முகவுரை உருவாக்கப்பட்டிருக்கும். அடுத்தது பாருங்க, சரியான பதிலை தேர்வு செய்ய சொல்றாங்க. சமதர்ம மற்றும் சமய சார்பற்ற இந்த வார்த்தைகளை இந்திய அரசியலமைப்பு முகவுரையில் சேர்த்த சட்டத்திருத்தம். நான் சொன்னேன்னா என்ன சொன்னேன், சமதர்மமும் மதச்சார்பின்மையும் 42வது சட்டத்திருத்தத்தின்படி 1976 என்ன பண்ணியிருப்பாங்க, முகவுரையில் சேர்த்திருப்பாங்க. ஸோ சமதர்மம் இது சமய சார்பற்றன்ற வார்த்தையும். அடுத்தது பாருங்க, கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்க சொல்லிட்டு இருக்காங்க. எது கரெக்டுன்னு சொல்றாங்க. முகவுரை இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதி. ஆமா, ரைட்டு தான். முகவுரையை திருத்தலாம், இதுவும் ரைட்டு தான். முகவுரையில் கூறப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் நீதிமன்றங்கள் மூலமே செயல்படுத்த முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் கரெக்ட் தான். அடுத்தது முகவுரை அதிகாரத்தின் மூலமும் ஆதாரமும் ஆகுன்றாங்க. ஆதாரம் கிடையாது, இங்கே ஆகும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 4 மட்டும் தப்பு. இப்போ நம்ம கரெக்டாக என்ன வரும், 1, 2, 3 சரி, ஆப்ஷன் ஏ வரும். அடுத்த கேள்வி பாருங்க, சமய சார்பின்மை என்ற சொல் எந்த மொழியிலிருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லத்தீன் மொழியிலிருந்து தான் வந்ததுதான் என்னது, சமய சார்பின்மை. அடுத்தது பாருங்க, குடியரசு என்பதன் பதம் முதலில் சொல்லப்பட்ட இடம் அப்படின்னா ரோம் நாட்டில் சொல்லியிருப்பாங்க. எப்போ? இன்னொன்று நீங்கள் ஸ்கூல் புக்கில் என்ன படிச்சிருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடியரசு எந்த மொழி சொல்லியிலேருந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஸ்கூல் புக்கில் படிச்சிருப்பீங்க. எந்த மொழி சொல்லியிலேருந்து பெறப்பட்டது, லத்தீன் மொழி சொல்லிருந்து பெறப்பட்டது. சரி, எதுலேருந்து உருவானது அந்த குடியரசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஸ் ரிபப்ளிகா, இதுலேருந்து தான் என்னது உருவாயிருக்கும். இது நீங்கள் படிச்சது தான். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்தது, இந்தியா மதச்சார்பற்ற நாடு என கூறுவதுக்கு எது முக்கிய காரணம், மத சிறுபான்மையருக்கு சிறப்பு பாதுகாப்பு கொடுக்கணும். அதுதான் என்ன சொல்லலாம், இந்தியா மதச்சார்பற்ற நாடுக்கு நம்ம ஒரு முக்கிய காரணமாக நம்ம சொல்லலாம். அடுத்தது, இந்திய அரசமைப்பின் முகப்புரை மற்றும் அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் உள்ளடக்கிய
சித்தாந்தமானது. என்ன அப்படின்னா சமத்துவவாதத்தை நம்ம சொல்லலாம். சரி, முகப்புரை பற்றி படிக்கிற ஆர்டிகளும் அரசு நெறிமுறை பற்றி படிக்கிறோன்னே அந்த ஆர்டிகளும் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எதில் வரும், பகுதி எதில் வரும் அப்படின்னு சொல்லி பகுதியும் ஆர்டிகளும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். காரணம் கூற்று வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். கூற்று அரசமைப்பு சட்டத்தின் முன்னுரை தான் முகப்புரை. ஆமாம், முன்னுரை தான் நம்ம என்ன சொல்லுவோம், முகப்புரைன்னு சொல்லி சொல்லுவோம். இது இந்தியாவை இறையாண்மை, சமத்துவம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு என வரையறுக்கிறது. இதுவும் நான் சொன்னேன்னா ஸோ கூற்றும் சரிதான், காரணமும் சரிதான். அப்போ பாருங்கள் ஆப்ஷன் பி கூற்று காரணம் சரி, கரெக்டாக வந்து விளக்குது. அடுத்தது சமய சார்பின்மை என்ற சொல் எந்த இதுலேருந்து வந்தது? அந்த செக்குலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லத்தீன் மொழியிலேருந்து வந்ததா என்னது? இந்த செக்குலம்ன்ற வார்த்தை இதுலேருந்து வந்திருக்கும். இந்த சமய சார்பின்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா லத்தீன் மொழி சொல்லிலேருந்து பெறப்பட்டது. இதோட பொருள் என்ன? அந்த செக்குலம் அப்படின்ற அதோட பொருள் என்ன அப்படின்னா நம்ம காலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த செக்குலமோட பொருள் என்ன? காலம். அடுத்தது 42ஆம் அரசமைப்பு திருத்த சட்டம் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் முகவுரையின் 3 புதிய சொற்களை வந்து சேர்த்திருப்பாங்க. அதில் எது தவறானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமாம், மக்களாட்சி சேர்த்துருக்க மாட்டாங்க. எது சேர்த்திருப்பாங்க? சோசியலிஸ்ட், மதச்சார்பற்ற ஒருமைப்பாடு, இது 3 சேர்த்திருப்பாங்க. இந்த மக்களாட்சியை மட்டும் சேர்த்திருக்க மாட்டாங்க. அரசியலமைப்பு முகவுரையில் மதச்சார்பின்மை மற்றும் சமதர்மம் என்ற சொற்களை அறிமுகப்படுத்திய அரசமைப்பு சட்டம் 1976 42வது சட்ட திருத்தத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க? கொண்டு வந்திருப்பாங்க, சேர்த்திருப்பாங்க. அடுத்தது பாருங்க, சமயச்சார்பற்ற என்ற வார்த்தை 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் முகவுரையில் சேர்க்கப்பட்ட ஆண்டு 1976. இதை மட்டும் என்றைக்குமே மறக்காதீங்க. முகவுரைனாலே 1976 42வது சட்ட திருத்தம் மூலயமா என்னது? சமத்துவம் என்ன 2 வார்த்தையும் வந்து சேர்த்திருப்பாங்க. மதச்சார்பின்மையும் இந்த சமதர்மமும் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது பின்வரும் கூற்றுக்கள்ல எது சரியான இந்திய அரசியலமைப்பு சட்ட முகவுரையின் கடைசி வரி அப்படின்னு கேட்குறாங்க. இவ்வழியாக அரசியலமைப்பு சட்டத்தினை தன்வயமாக்கி எங்களுக்கு அளித்துக் கொள்கிறோம். இதுதான் என்னது? ஆப்ஷன் பி தான் வந்து நமக்கு கரெக்டு. அடுத்தது பாருங்க, மதச்சார்பற்ற நாடு என்ற வார்த்தை இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையில் சேர்ப்பதாக ஏற்படுத்தப்பட்ட திருத்தம் தான் 42வது சட்ட திருத்தம் தான். மதச்சார்பற்ற நாடு அப்படின்ற வார்த்தையை முகப்புரையில் வந்து சேர்ப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட திருத்தம் தான் என்னது? 42வது சட்ட திருத்தம். இந்திய அரசியல் சாசனத்தின் அடிப்படை வடிவத்தை மாற்ற இயலாது அப்படின்னு சொல்லி வழக்கு போட்டிருப்பாங்க. யாருக்கு யாருக்கும்? கேசவ இந்த பாரதி வெர்சஸ் கேரளா அரசுக்கு. இந்த வழக்கில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 368 படி நமக்கு முகவுரையை வந்து திருத்தணும் அப்படின்னு சொல்லி கேள்வி வந்து எழுப்பப்பட்டிருக்கும். இதுக்கு முன்னாடி நடந்த வழக்கில் என்ன சொல்லியிருப்பாங்க? முகவுரை வந்து அரசியலமைப்போட பகுதி வந்து ஆகாது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வந்து கொடுத்துருப்பாங்க. முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதியாக இல்லைன்னா அதில் எப்படி நம்ம போய் அதில் வந்து திருத்தம் பண்ண முடியும்? திருத்தம் வந்து பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதுக்காக கேள்வி வந்து எழுப்புறாங்க. என்ன பண்ணுறாங்க, என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் முந்தைய வழக்கை வந்து தள்ளுபடி செஞ்சுட்டு உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுறாங்கன்னா முகவுரை வந்து அரசியலமைப்போட ஒரு பகுதி தான், அதோட அடிப்படை கட்டமைப்பை மாற்றாம திருத்தம் வந்து மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க? தீர்ப்பு வந்து வழங்கியிருப்பாங்க. எந்த வழக்கில்? கேசவானந்த பாரதி வழக்கு. எப்போ? 1973. சரி, பெரும்பாரி வழக்கு எப்பன்னு கேட்பாங்க. 1960 பெரும்பாரி வழக்கு. எல்ஐசி வழக்கு எப்போ? 1995. இந்த 3 வழக்கையும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது பாருங்க, கீழ் குறிப்பிட்டப்பட்டவர்களில் இந்திய அரசியலமைப்பின் முன்னுரை தான் அரசியலமைப்பின் முக்கிய குறிப்பு அப்படின்னு சொல்லி யாரும் சொல்லியிருப்பாருன்னா எர்னஸ்ட் பர்க்கர் வந்து சொல்லியிருப்பாரு. ப்ரீவியஸ் இயரில் கேட்குற லைன்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1976 இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையில் சேர்க்கப்பட்ட கூற்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமதர்மத்தை நம்ம சேர்த்திருப்பாங்கன்னு சொல்லி முன்னே படிச்சதுதான். அடுத்தது பாருங்க, இறையாண்மை. இறையாண்மைனா என்ன சொன்னேன் நான்? இறையாண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் அரசியல் சுதந்திரம் மற்றும் இறை அதிகாரம் தான் இறையாண்மை. பொதுநல கோட்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாவித வேற்றுமையும் தகர்க்க சமூக மாற்றத்தை வந்து உருவாக்குதல். மதச்சார்பற்ற அப்படின்னா என்ன சொல்லலாம்? எந்த மதத்தை வேண்டுமானாலும் பின்பற்ற பறைச்சாற்ற சுதந்திரம் தான் மதச்சார்பற்ற. ஜனநாயகம் அப்படின்னா மக்களால் மக்களுக்காகவே மக்களே செய்யும் ஆட்சி தான் ஜனநாயகம். ஆன்சர் என்ன வரும்னா ஆப்ஷன் ஏ 4132 வரும். இதெல்லாம் நீங்கள் படித்தாலே போட்டுருவீங்க. அடுத்த கேள்வி பாருங்க, கூற்று காரணம் பார்க்கலாமா? இந்திய மக்களாகிய நாங்கள் இந்தியாவை ஒரு இறையாண்மை கொண்ட சமதர்ம மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசாக அமைவதற்கு உறுதியுடன் தீர்மானித்துள்ளோம். இப்போ தான் நம்ம படித்தோம். காரணம், முகவுரை இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் அதிகார மூலதனம் மற்றும் இந்திய நாட்டின் தன்மையை வந்து வெளிப்படுத்துது. கரெக்டு தான். அப்போ ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் பி. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம். ஸோ
சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற முழக்கங்கள் இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. இவை எந்த புரட்சியின் முழக்கங்கள்? பிரெஞ்சு புரட்சி. பிரெஞ்சு புரட்சி எப்பன்னு சொல்லி நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்கூல் புக்கில் 10th பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க பிரெஞ்சு புரட்சி பற்றி. நீங்கள் எனக்கு எப்பன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது, இந்திய அரசியலமைப்பு முகவுரை பற்றிய வாக்கியங்களை கவனிக்க சொல்கிறாங்க. சரி, எது தவறாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜவஹர்லால் நேரு அவர்கள் இதனை அரசியல் சாசனத்தின் அடையாள அட்டை. நான் உங்களுக்கு சொன்னேன் ஃபஸ்ட்டு என்னோட வீடியோஸ் கவனிச்சிட்டிங்கன்னா தெரியும். அடையாள அட்டைன்னு சொல்லி யார் சொல்லியிருப்பா? எனக்கு கீழே இதுவுமே நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் முகவுரையை அடையாள அட்டை அப்படின்னு சொல்லி யார் சொன்னாங்க? எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரி, அப்போ தப்பாக இருக்கிறது என்னது? ஆப்ஷன் 1 மட்டும்தான். இதை நான் ஃபஸ்ட்லேயே சொன்னேன் என்னென்னு நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது பாருங்கள், 1976ஆம் ஆண்டு அரசியல் சாசன திருத்துதல் சட்டம் மூலம் முகவுரையில் திருத்தம் செய்யப்பட்டு சமதர்மம், மதச்சார்பின்மை, ஒருமைப்பாடு இந்த சொற்றொடர் என்ன பண்ணியிருப்பாங்க? சேர்த்திருப்பாங்க. சமயச்சார்பின்மை என்னும் சொல் எம்மொழி சொல், லத்தீன் மொழி சொல். இதுவுமே நம்ம மறக்கக்கூடாது, லத்தீன் மொழி சொல். அடுத்தது, இந்தியாவின் முழுமையான இறையாண்மை அதிகாரம் பெற்றிருப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய மக்கள் தான். பின் வருவனவற்றுள் எது மாநிலத்தின் இன்றியமையாத பண்பு? இறையாண்மை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? இன்றியமையாத பண்புன்னு நம்ம சொல்லுவோம். இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் சோசியலிஸ்ட் என்ற வார்த்தையுடன் தொடர்புடைய அரசியல் சாசன சட்டத்திருத்தம் 42வது சட்டத்திருத்தம் 1976. இதை நம்ம மறக்கவே கூடாது. கீழ்கண்ட எந்த நாட்டு அரசியலமைப்புடன் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை பெரும்பகுதி ஒத்துள்ளது அப்படின்னா அமெரிக்க அரசியலமைப்போட தான் என்ன இருக்குது? பெரும்பகுதி நமக்கு ஒத்து இருக்கு. அடுத்தது, 1976ஆம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையில் சமயச்சார்பற்ற என்ற வார்த்தை எத்தனையாவது அரசியலமைப்பு சட்டத்தின்படி சேர்க்கப்படுது? மறக்கவே கூடாது, 42வது அரசியலமைப்பு சட்டத்தின்படி சேர்க்கப்பட்டிருக்கும். முகவுரை 6ஆம் பத்தியில் 1976ஆம் ஆண்டு அரசியல் சாசன திருத்துதல் சட்டம் மூலமாக சேர்த்த வார்த்தையை தெரிந்து எடுக்கவும் சொல்லியிருக்காங்க. எந்த வார்த்தையை தெரிஞ்சிருப்பாங்க? நேர்மை. அரசியலமைப்பு முகவுரை என்பது அரசியலமைப்பின் ஜாதகம் அப்படின்னு சொல்லி யார் சொன்னாங்க? ஜாதகம்னாலே உங்களுக்கு என்ன வரணும்? முன்னாடியே நம்ம ஜாதகம் பார்க்கறது ரொம்ப நல்லதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. முன்சி. அடையாள அட்டை யார் சொன்னாங்கன்னு நான் உங்களை கமெண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். எந்த ஆண்டு இந்திய அரசியலமைப்பின் முகப்புரை திருத்தம் செய்யப்பட்டது? எப்போ? 1976ல் என்ன பண்ணியிருப்பாங்க? முகப்புரையை திருத்தம் பண்ணியிருப்பாங்க. கேசவானந்த பாரதி வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் சாராம்சமாக கீழ்கண்ட கூற்றுக்களில் எது சரியானவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேசவானந்த பாரதி வழக்கு யாருக்கும் கேசவானந்த பாரதிக்கும் கேரள மாநில அரசுக்கும் போட்டிருப்பாங்க. எப்போ? 1973ல் போட்டிருப்பாங்க. உங்களுக்கே தெரியும். சரத்து 368 படி முகவுரியை திருத்தணும் அப்படின்ற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கும். ஓகேங்களா? அப்போ முன்னாடி கேஸில் என்ன தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகவுரை அரசியலமைப்போட பகுதி ஆகாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அரசியலமைப்பு பகுதியே ஆகலைன்னா அதில் எப்படி நம்ம திருத்தம் செய்ய முடியும்? திருத்தம் செய்ய முடியாதுல்ல. ஸோ அந்த தீர்ப்பை என்ன பண்ணிட்டாங்க? தள்ளுபடி பண்ணிட்டு தான் இதை சொல்கிறாங்க. என்னென்னா உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகவுரை அரசியலமைப்போட ஒரு பகுதி தான், அடிப்படை கட்டமைப்பை மாற்றாமல் நம்ம திருத்தம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இந்த கேசவானந்த பாரதி வழக்கில் தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க. சரி, இங்கே நம்ம என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரை அரசியலமைப்பு சட்டத்தின் ஒரு அங்கம் அல்லன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு அங்கம் தான், இங்கே அங்கம் அல்லன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது தப்பு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரை அரச அதிகாரத்தின் தோற்றுவையாகவும் அரசதிகாரத்தை கட்டுப்படுத்தும் வரம்பிற்கும் உட்படதான் உருவாக்கப்பட்டது. அதெல்லாம் கிடையவே கிடையாது. இதுவுமே தப்பு. ஆப்ஷன் 3 மட்டும் தான் கரெக்டு. முகவுரை என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஒருங்கிணைந்த பகுதி. ஆமாம், இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட என்ன பண்ணியிருப்போம்? முகவுரை நம்ம அமைச்சிருப்போம். கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் பி தான் நமக்கு கரெக்டு. கீழ்காணும் சொற்கள் முகப்புரையில் எந்த வரிசையில் இடம் பெற்றிருக்கு? நம்ம படிச்சது தான். என்னது? இறையாண்மை, சமதர்மம், சமயச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு. அதை மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? மேட்ச் பண்ணணும். என்னது? ஃபர்ஸ்ட் என்னது? இறையாண்மை. செகண்ட் என்ன வரும்? சமதர்மம். மூணாவது என்ன வரும்? சமயச்சார்பின்மை. நாலாவது என்ன வரும்? மக்களாட்சி. அஞ்சாவது என்ன வரும்? குடியரசு. ஸோ ஆப்ஷன் என்ன வரும்? நீங்கள் பாருங்கள். ஆப்ஷன் ஏ 32415. அடுத்த கேள்வி பாருங்கள். இந்திய அரசியலமைப்பின் முன்னுரையில் பயன்படுத்தப்படும் சகோதரத்துவம் என்ற சொல் தொடர்பான கீழ்காணும் கூற்றுக்களை எது சரியானவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏவும் சியும் மட்டும் தான் நமக்கு என்னது? சரியானது. அது பிராந்தியவாதத்துக்கு இடமளிக்காதுன்னு கொடுத்துருக்காங்க. ஆமாம், சாதியவாதத்துக்கும் இடமதிக்காது. ஆனால் வகுப்புவாதத்துக்கு இடமளிக்கும் கொடுத்துருக்காங்க. இது தப்பு. வகுப்புவாதத்துக்கும் அது இடமளிக்காது, ஆனால் இடமளிக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பியுமே நமக்கு தப்பு. ஸோ கரெக்டாக இருக்கிறது என்ன? ஆப்ஷன் ஏ சி தான் நமக்கு கரெக்டு. மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அரசியல் ஜாதகம்னு சொன்னது யார்? முன்சி சொல்லியிருப்பார். அரசியலமைப்பின் சாவின்னு யார் சொன்னது? எர்னஸ்ட் பர்க்கர் சொல்லியிருப்பார். அரசியலமைப்பின் ஆன்மான்னு சொல்லி யார் சொல்லியிருப்பாங்க? தாக்கூர் தாஸ் பர்க்கர் சொல்லியிருப்பார். வழக்கறிஞர்கள் சொர்க்கம் சர்ஜவர் ஜென்னிங் சொல்லியிருப்பார்.
இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் மதச்சார்பின்மை கொள்கை பின் வருவனவற்றின் எந்த சட்ட திருத்தத்தின்படி கூட்டப்பட்டது? 42வது சட்ட திருத்தம். முக்கியமானதே 42வது சட்ட திருத்தம் 1976. எதை 2 சேர்த்துருப்பாங்க? குறிக்கோள் தீர்மானம் வந்து கேட்பாங்க. இதே தான். அப்புறம் அடையாள அட்டைன்னு சொன்னது யார்? ஜாதகம் சொன்னது யார்? இந்த மாதிரி அவங்களுடைய பற்றிய கூற்றுக்கள் தான் இதில் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படித்தாலே நம்ம என்ன பண்ணிடலாம், போட்டுடலாம். சரிங்களா? இதில் பாருங்கள், இந்திய அரசியலமைப்பின் சமயச்சார்பற்ற வார்த்தையின் அர்த்தம் என்னன்னு கேட்குறாங்க. அரசு அனைத்து மதங்களையும் காக்கின்றது. ஆமாம், கரெக்டு தான். எந்த அரசும் எந்த மதத்தையும் தனியாக உயர்த்தக்கூடாது. ஆமாம், எந்த மதத்தையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பிரித்து வந்து பார்க்கக்கூடாது. 3வது பாருங்கள், சமயச்சார்பற்ற என்ற சொல் அரசியலமைப்பின் அடிப்படை தான். கரெக்டு. அரசு அனைத்து மதங்களையும் புறக்கணிக்கிறது. தப்பு. அரசு வந்து அனைத்து மதையும் வந்து புறக்கணிக்கல, எல்லா மதமும் சமந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ 4 மட்டும் வராது. ஆப்ஷன் ஏ. 1, 2, 3 சரி, 4 மட்டும் தப்பு. எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் சமதர்ம மதச்சார்பின்மை முகப்பொருள் சேர்க்கப்பட்டது? 42வது சட்ட திருத்தம் 1976 படி. ரிப்பீட்டடாக கேட்குறதா, இதை மட்டும் மறக்கவே கூடாது. முகவுரையினாலே 1976, 42 குறிக்கோள் தீர்மானம் ஞாபகம் வரணும். என்னென்ன வழக்கு வந்து போட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வரணும். பெரும்பாரி வழக்கு 1960, கேசவானந்த பாரதி வழக்கு 1973, எல்ஐசி வழக்கு 1995. இந்த கொஷின்ஸ் தான் ரிப்பீட்டடாக திரும்ப வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. பாருங்கள், பின்வரும் எந்த கூற்று ஏஎன் பல்கிவாலோடு தொடர்புடையதுன்னு கேட்குறாங்க. முகவுரை அரசியலமைப்பின் அடையாள அட்டைன்னு சொல்லி யார் சொல்லியிருப்பா? இவர் தான் வந்து சொல்லியிருப்பாரு. என்.ஏ. பல்கிவாலா அவங்க தான் வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இப்போ முகவுரையில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்தோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.